தம்பி, எண்ணெய் சட்டியில் விளக்கெரிஞ்சா எரியும், மூத்திர சட்டியில் இலக்கெரிஞ்சா எரியுமா? இப்போ எதுக்கு இந்த உதாரணம்? அதான் விஜய்ங்கிறவர் மூத்திர சட்டியில் விளக்கேற்றிக்கிட்டு வர்றாரு, அது எரியாது. எண்ணெய் சட்டியில் விளக்கேற்றினா தான் எரியும். அதை அவருக்கு சொல்லு. எண்ணெய் சட்டி எடுத்து ஒன்று கொடுத்து விட வேண்டியதானே, இதில் விளக்கேற்றுங்க. நான் என்னத்துக்கு? நான் தான் ஆளுங்கட்சியில் உட்காந்துக்கிட்டு விளக்கு பிடிச்சிட்டு இருக்கேனே, நான் எதுக்கு அவனுக்கு போய் விளக்கு பிடிக்கணும்? நீங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? நான் திமுக இருக்கீங்கன்னு திமுக தலைமைக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. தெரியாதனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? தெரியாதுப்பா. என்ன சொல்கிறாங்க உங்களுடைய பேச்சுக்கள்லாம் கேட்டு திமுக இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்கிறாங்க? இன்னும் கொஞ்சம் இறங்கி அடிங்கங்கிறாங்க. உங்களை தான் வந்து இந்த களத்துக்கு பயன்படுத்துகிறாங்களா? என்னப்பா? உங்களை தான் வந்து இந்த களத்துக்கு பயன்படுத்துகிறாங்களான்னு கேட்குறேன். எந்ததுக்கு? அரசியல் களத்துக்கு. அரசியல் களத்துக்கா? திமுகவா? திமுகங்கிறது அது பெரிய ஒரு கிட்டத்தட்ட 70-75 வீடியோ காலில் பேசிட்டு இருக்கீங்க. இல்லப்பா, நான் திமுக இல்லைன்னு சொன்னேன்ல. சரி ஆதாரம் அது ஆதாரம் தான். நான் இல்லைன்னு சொல்லல, ஒரு கேள்வியா தான் கேட்டேன். கோபப்படாது. இல்லை, ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு என்னை வந்து தவறாகவே சித்தரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சரியா சித்தரிச்சிடலாம். ஆமாம். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து என்ன கேம்ஸா? ஆமாம், கேம்ஸு விளையாடிட்டு இருக்கேன். நீ வந்து கூட வந்து உட்காந்து பாரு.